எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த 7 நாட்களாக எண்ணெய் கப்பல்ல ஏற்பட்ட அந்த விபத்தினால சென்னை கடற்கரை ஓரம் முழுக்க, அது எண்ணூரில் தொடங்கி திருவான்மியூர் வரைக்கும் இன்னைக்கு எண்ணெயுடைய படலங்களாக மிதந்து கொண்டிருக்கிறது. இதை அகற்றும் பணியில அரசாங்கங்கள், தன்னார்வ தொண்டர்கள் என்று பலரும் ஈடுபட்டிருக்கிறாங்க. முதல்ல இதனுடைய இந்த அளவீடு என்பதே சரியாக புரிந்து கொள்ளப்பட்டதா, இந்த விபத்தினுடைய தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது பற்றிய ஒரு புரிதலே இல்லாத ஒரு நிலை இருந்ததா என்கிற கேள்வி எழுந்தது. ஏனென்றால் முதல் நாள்ல இது ஒரு 2 டன் அளவிற்கான எண்ணெய் இங்கே கடல்ல கொட்டப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரை எடுக்கப்பட்டதே 40 மெட்ரிக் டன்னுக்கு மேலாக இருக்கும். அது 100 மெட்ரிக் டன் வரைக்கும் இந்த கச்சா எண்ணெய் என்பது கடலில் கொட்டியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அறியப்படுகிறது இன்று வரை. ஆக இது ஒட்டுமொத்தமாக பல்வேறு நிலைகளில் இது ஒரு சுற்றுப்புற சூழலுக்கான மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக, பல உயிர்களுக்குமான கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தானதாக மாறி இருக்கிறதா என்கிற கேள்வியும், அதே போல எதிர்வினையாக இது தவறான தகவலாக இருந்தாலும் தகவலாக பரவி மீன்கள் இன்றைக்கு இந்த கடல் பகுதியில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் சுகாதாரமற்றவை என்கிற ஒரு தகவலால மீன் விற்பனை என்பதும் மந்தமடைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு எதிர்வினைகளை உண்டாக்கி இருக்கின்ற இந்த விபத்துல குறிப்பிட்ட 2 கப்பல் நிறுவனங்களும் எவ்வளவு தூரம் பொறுப்பை ஏற்க போகின்றன, இந்த விபத்து குறித்து தெரிந்தவுடன் ஒரு முழுமையான தகவலை வெளியிடாமல் துறைமுக நிர்வாகம் இதுல கவனம் செலுத்தல என்கிற இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடைய குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. இதில் அரசுகளுடைய நடவடிக்கைகள் போதுமானவையாக இருந்தனவா, இந்த எண்ணெய் படலத்தை நீக்குவதற்கு இன்னமும் கூட இவ்வளவு முன்னேறிய நிலையில நம்ம மனிதனுடைய இந்த இதையே முழுமையாக நம்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, மனித பலத்தை மட்டுமே நம்பி இதுல களமிறங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதும் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. இது குறித்து தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். இந்த சுத்தப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறதா என்பது குறித்தும், சுற்றுச்சூழல்ல எவ்வளவு தூரம் இது பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, இப்போ உடனடி தாக்கம், நீண்ட கால தாக்கம் என்று பல்வேறு நிலைகளில் இது சுற்றுப்புற சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கி இருக்கிறது. இந்த 2 கப்பல் நிறுவனங்களும் இதற்கான பொறுப்பை ஏற்க போகின்றனவா, இந்த இழப்பீட்டு தொகை என்பது பெற முடியுமா, வெளிநாடுகளில் இது போன்ற விபத்துகள், இதைவிட பல மடங்குகள் நடந்த விபத்துகள் எல்லாம் கூட இழப்பீடுகள் பெறப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் அது சாத்தியப்படுகிறதா, இது குறித்தெல்லாம் பேசலாம். இன்றைய நம்முடைய அமர்வில் பங்கேற்கிறார்கள் திரு வெற்றிச்செல்வன், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு வெற்றிச்செல்வன், அதே போல அதிமுகவினுடைய திரு கோவை செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு எஸ்.ஆர். சேகர், அதே போல மீனவர்கள் சங்கத்தின் சார்பாக திரு நாஞ்சில் ரவி, அதே போல ஸ்ரவன், சுற்றுச்சூழல் ஆர்வலர். அனைவருக்கும் வணக்கம், அனைவரும் வரவேற்கிறேன். ஸ்ரவன், உங்கள்கிட்ட தொடங்குறேன். இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னெல்லாம் முதல் கட்டமாக ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக எதெல்லாம் பாதிப்பு உண்டாக்கி இருக்குன்னு பார்த்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கடல் ஆமை நெஸ்டிங் பண்ணுற சீசன், கடல்லேருந்து முட்டை போடுற சீசன். இந்த ஆமை பேர் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி சீ டர்ட்டில் சொல்லுவாங்க, தமிழில் பார்த்தீங்கன்னா பங்குனி ஆமைன்னு சொல்லுவாங்க இந்த ஆமையை. இது கடைசியில் ஒரு 110 மில்லியன் இயர்ஸாக நம்ம பீச்சில் முட்டை போடுற ஒரு உயிரினம் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க இது இந்த கடற்கரை ஓரங்கத்துல இது பண்ணும். அதோட இந்த ப்ரீடிங் சீசன் போது தண்ணியில அது பேர்ஸா இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்பில்னால அடுத்த இப்போதான் நெஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த சில நாட்கள் கடல்ல இருந்து லேண்டுக்கு வரைச்சு இந்த ஆயில் இதனால கண்டிப்பா இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகள் செத்து மிதக்கிறதையும் பாக்குறோம். இப்போ இந்த கடந்த சில நாட்கள் அது நம்ம நிச்சயமா ஆயில் ஸ்பில்னாலன்னு சொல்ல முடியாது. செத்துப்போன ஆமை நம்ம இதுல ஒதுங்கி வரும். ஸோ அது மேல அப்போ ஆயில் செத்துப்போன ஆமை மேல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஆயில் ஸ்பில்னால தான் செத்து போச்சான்னாக்கா நம்ம நெக்ராப்சி பண்ணிதான் இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா இப்போ நார்மலா இந்த மாதிரி கடல் ஆமைகள் இறந்து மிதந்து ஓரங்கட்டு கண்டிப்பா நிறைய சீசன்ல வரும். ஆமா, கண்டிப்பா இந்த சீசன்ல ரொம்ப அதிகமா வரும். அதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ட்ராலிங் ஃபிஷிங்னால தான். ட்ராலிங் ஃபிஷ்ஷும் கில் நெட்ஸ்னாலையும் இறந்து போய் இங்க வருது. பட் ஆயில் ஸ்பில்னால பாத்தீங்கன்னாக்க அதை கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. ஒரு இது பண்ணி அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் கண்டிப்பா இப்ப இது ஒரு சுற்றுப்புற சூழலை, கடல்வாழ் உயிரினங்களை பாதிக்கக்கூடியதா இருக்கும். இது ஆயில் ஸ்பில் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப உள்ள நடக்கல, கோஸ்ட்ல தான் நடந்திருக்கு. கோஸ்ட்ல இருக்கிற உயிரினங்கள் கண்டிப்பா பாதிக்கப்படும். மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் நடப்போம். நாங்கள் முட்டையை எடுக்கிறதுக்கு நாங்கள் நைட் நடந்து எங்களோட ஹேச்சரியில் வைக்கிறதுக்கு நாங்கள் நடப்போம். ஸோ கடைசி 4 நாளாக நடக்கிறச்சு நிறைய நண்டுகள் பார்ப்போம். இப்போ நண்டுகள் சுத்தமாக இல்லை கடைசி 2-3 நாளாக.
அதே மாதிரி வந்து நண்டு மேல இருக்கிற 2-3 நண்டு மேல ஃபுல்லா ஆயில் தான் படிஞ்சிருக்கு. ஸோ நண்டு நம்மளுக்கு நிறைய தெரிகிற ஒரு உயிரினம். பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து மீன்கள்ல இருந்து பறவைகள் வந்து எல்லாம் இந்த ஈகோ சிஸ்டமை யூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பா வந்து இது உடனே நம்மளால சொல்ல முடியாது எவ்வளவு பாதிப்பு. இன்னைக்கு நடந்த ஆயில் ஸ்பில்லை வச்சு நாளைக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் கண்டிப்பா சொல்ல முடியும். கண்டிப்பா அது பாதிக்கும். இப்ப இந்த எண்ணெய் அகற்றும் பணி இருக்குல்ல, இது எவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது போதுமான அளவு? ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆயில் ஸ்பில்லே ஆகலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 டன் போச்சு, அதுக்கப்புறம் வந்து 10 டன் போச்சு, 20 டன் போச்சு. நாளுக்கு நாள் வந்து அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ இதை வந்து பக்கெட்டாலையும் இதாலையும் எடுத்து கண்டிப்பா செய்ய முடியாது. அண்ட் இப்போ பாதி ஆயில் மேலே வந்து ஒரே ஒரு இதில் ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. இது ஒரு இது என்னன்னாக்கா ரொம்ப டீப்பாக நடக்கல. இன்னும் டீப்பாக நடந்ததுனாக்கா கண்டிப்பாக நிறைய உயிரினங்கள் பாதிக்கப்படும். ஸோ இது வந்து கண்டிப்பா இது கவர்மெண்ட் தான் கிளீன் பண்ணி ஆகணும். திரும்ப பேசலாம். திரு ரவி, என்ன மாதிரியான சூழல் இருக்கு முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம மீனவர்களுடைய இஷ்யூ எல்லாமே பேசலாம். நீங்க அந்த கடற்கரையிலேயே இருக்கிற ஒருத்தர், அந்த இதற்கு முன்னாடி இது போல சம்பவங்கள் பார்த்திருக்கிறீங்களா? இல்லது இதுல வந்து இப்ப இந்த எண்ணெயை அகற்றும் பணி எவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு, இதனால என்ன பாதிப்புகள் அந்த ஏரியால இருக்கு? கடலை வந்து இப்போதைக்கு எல்லாருமே குப்பை தொட்டி மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குப்பை தொட்டியா கடலை பார்க்கறதுனாலவே கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த விபத்தின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் கடற்கரையிலேருந்து அரையிலேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் திட்டு அங்கங்கே இருந்துகிட்டு இருக்குது. இது வந்து கடல்வாழ் உயிரினங்களை வந்து வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இது வந்து இன்னும் ஒரு 3 ஆண்டு காலமோ 4 ஆண்டு காலம் வரைக்கும் வந்து அந்த இடங்களில் வந்து மீன்களுடைய நடமாட்டம் வந்து குறைஞ்சி போயிடும். மீனுடைய உயிரின வளர்ச்சி நடைபெறாத ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாகும். ஏன்னா ஆக்சிஜனுடைய லெவல் கீழே போக முடியாமலும் சூரிய ஒளி போக முடியாத அளவுக்கும் பல இடங்கள்ல ஒரு தார் மாதிரி இருக்கு. அந்த எண்ணெயோட ஒரு திடம் அப்படிங்கிறது வந்து ஒரு தார் அங்க இருக்கிற மாதிரி போய் கீழையும் இதனுடைய படிமானம் போறதுனால கீழே இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எதுவுமே வளராது. இன்னும் பாசி வகைகள், நுண்கிருமிகள் இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதனால அரசு வந்து உடனடியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயில் கழிவுகளை வெளியில் எடுக்கிறதுக்கு பக்கெட்டால் இந்த மாதிரி மொள்றது இல்லை பம்பு போட்டு வெளியில் எடுக்கிறது இதெல்லாம் சாத்தியமற்றது. வெளிநாடுகளுடைய உதவியை நாடி வெளிநாடுகளில் இதே மாதிரி விபத்துகள் நடக்கும்போது என்ன மாதிரிலாம் வந்து புதிய நவீன யுக்திகளை கொண்டு இந்த மாதிரி கையாளுறாங்களோ அது மாதிரி கையாண்டால் மட்டும்தான் இது உடனடியான தீர்வாக இருக்குமே தவிர நீண்ட நாளா எடுக்கணும்னா இந்த மாதிரி பக்கெட். இந்த பணியில் இருக்கிற பல பேர் வந்து கண்ணெரிச்சல் உள்ளிட்ட விஷயங்களை ஃபீல் பண்றதா சொல்றாங்க. அப்படி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? அதை ஏதாவது ரியலைஸ் பண்ணிருக்காங்களா? ஒருவேளை கடலுக்கு உள்ள போனாதான் இந்த பிரச்சனை வரும் கடற்கரை ஓரங்கள்ல. ஏன்னா இந்த எண்ணெயுடைய தன்மை அதிகமா இருக்கிறதுனால இப்படியான எதிர்வினைகள் இருக்குன்றாங்க. பொதுவாகவே வெளிநாட்டு கப்பல்கள் வரும்போது அவங்க குரூட் ஆயில் மற்ற கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம கடல்ல வந்து கொட்டிட்டு போறதுனால ஏற்கனவே நாங்கள் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு கண் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனாலயே கண் பார்வை எங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்குது. தொடர்ந்து கடலில் வந்து அதிகமான மாசு இருக்கிறதுனால எங்களால் சூரிய ஒளி அதில் படும்போது எங்களுடைய கண்ணுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த ஆயில்னாலையும் பெரிய அளவு வந்து மீனவர்களுக்கு அந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்ணெரிச்சல்கள் ஏற்பட்டிருக்குது. அதுக்கான வந்து மருத்துவ முகாம்கள் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்க. வந்து அதுக்கான ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. இது சாதாரண நாட்கள்ல இப்படி நடக்குதுங்களா? இப்ப இந்த மாதிரியான எண்ணெய் கப்பல்கள் வரும்போது இப்ப கழிவுகளை எங்க கொட்டுறது அப்படிங்கிறது தொடர்கிறதுங்கிறீங்க? தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் ஆயில் கழிவுகள் முதற்கொண்டு எரிவாயுகளை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு ஆயிரக்கணக்கான கம்பெனிகள்ல இருந்து லட்சக்கணக்கான மில்லியன் லிட்டர் தண்ணி வந்து இன்னைக்கு வந்து கடல்ல வந்து வேஸ்டேஜா அழுக்கா மாசடைஞ்ச தண்ணியா இன்னைக்கு கடல்ல விடுறதுனால அந்த பகுதி ஏற்கனவே வந்து மீன்வளம் இல்லாம இருக்குது. இந்த நிலையில இப்போ இந்த ஆயில் கப்பல்னால மிகப்பெரிய அழிவு 3 மாவட்டத்துக்கு இருக்குது. இதனால மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு 5 வருடத்துக்கு வந்து இனிமே வந்து நாங்க வந்து தொழில்ங்கிறது வளர்ச்சியற்ற தொழில்னால நாங்க நீண்ட தூரம் போய் மீன் பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கடற்கரையை ஒட்டின பகுதிகளில் இப்ப உடனடியா ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வளர்ச்சி இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அதனால நாங்க பாதிப்புக்குள்ளாகிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு செல்வன், வெற்றிச்செல்வன், உங்களோட பார்வையில் இப்போ தொடர்ந்து சூழலியல் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு இப்போ இந்த எண்ணெயை அகற்றுற பணி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னவெல்லாம் விளைவுகள் வரும் அப்படின்னு பாக்குறீங்க? முதல்ல இந்த
ஆயில் இதனால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ரசாயனங்களில் வந்து உண்டாகும். இந்த ரசாயனங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான். அது வெட்ட வெளியில் வருகின்ற போது ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் வரும்போது வெவ்வேறு வித ரசாயனங்களாக மாறும். இது எல்லாமே பாய்சனஸாக இருக்கக்கூடிய ரசாயனங்களும் அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச க்ரூட் ஆயில் மாதிரி இருக்கிற போதுலாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இருக்கக்கூடிய எண்ணெய்கள், ஆனால் கண்ணுக்கு தெரியாத நீரோடு கலந்து போகக்கூடிய மற்ற விதமான ரசாயன பொருட்களும் அங்கே உண்டாகும். இவையெல்லாம் தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்துகளாக இருக்கின்றன. அதில் ஒரு பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சென்னை அருகாமையில் டீசாலினேஷன் பிளான்ட் 2 வச்சிருக்கோம். அப்போ கடல் நீரை வந்துட்டு குடிநீராக மாற்றக்கூடிய பகுதியும் நாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த நீரோடு இது கலந்து விட்டால் இதனுடைய பாதிப்பு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இதில் அரசினுடைய மிகப்பெரிய ஒரு செயலற்ற தன்மையை தான் நம்ம இதில் பார்க்கணும். இதில் என்னன்னா, இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே இமிடியேட்டாக அவங்க செஞ்சிருக்க வேண்டியது ஒரு எக்ஸ்பர்ட் டீமை அமைச்சு உடனடியாக இதில் என்ன விதமான பாதிப்புகளாம் உண்டாகும் என்கின்ற ஆய்வறிக்கை அவர்கள் தந்திருக்க வேண்டும். முதல்ல என்ன நேச்சர் ஆஃப் கேஸ் அந்த ஆயில் அங்கே ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு சொல்லியிருக்கணும். அதுவும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எல்பிஜி அப்படின்னு சொல்றாங்க, க்ரூட் ஆயில் சொல்றாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வகையான எண்ணெய் தான் கொட்டப்பட்டுள்ளது என்பதை கருத்து முதல்ல அப்போ அது முதல் ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதன் மூலமாக தான் என்ன விதமான பாதிப்பு நேரடியாக உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதே மாதிரி தட்பவெட்ப நிலையில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். ஏன்னா கடலுடைய சீதோஷ நிலைமையை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப இந்த எண்ணெயின் காரணமாக அந்த தட்பவெட்ப நிலை நிச்சயமாக மாற்றம் அடையும். அதனால உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்படும். இப்போ நண்பர் குறிப்பிட்டது போல எல்லா வகை மீன்களும் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து போவதற்கான வாய்ப்புகள். சில பகுதி மீன்கள் அந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். கடலோட மையப்பகுதியில் இருக்கக்கூடியது, கடல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியது, மேல்பகுதி, பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி உயிரினங்கள் சில பேர்லாம் வேற இடத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட உயிரினங்களாக இறக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த நிலைமை இந்த கடலோட மட்டும் முறிந்து விடுவதில்லை, இவை நிலத்தடி நீரையும் பாதிக்கும். ஏற்கனவே நிலத்தடி நீர் பாதிப்பு உண்டான ஒரு பகுதி தான். இந்த வடசென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மணலி பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த எண்ணூர் இதெல்லாம் வந்துட்டு இயற்கையில் மிக ஒரு அற்புதமான ஒரு இருந்து அங்கே வந்துட்டு அலையாத்தி காடுகள் இருந்திருக்கு. அது ஒரு பறவைகள் சரணாலயம். இன்னைக்கு எதுவுமே இல்லை. இதே இடத்துல வந்து 2010 தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாசு குறித்தான ஏற்கனவே ஒரு ஆய்வறிக்கை தந்திருக்கார்கள். அதில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தொழிற்சாலைகளும் என்ன விதமான தீங்களை உண்டாக்கின்றன, இது எப்படி நிவர்த்தி செய்வது என்கின்றதுக்கான ஆய்வறிக்கை கொடுத்திருக்காங்க ஏற்கனவே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது குறித்தான மாற்றங்களுக்கோ அதுக்கு குறித்தான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படல. இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நிலைமையில தான் போய்விட்டு இருக்கு. அப்போ இதுல எப்படி நம்ம இப்போ கண்டெய்ன் இதுல இன்னும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். அரசு வந்துட்டு தமிழக அரசு சொல்லுது இது எங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷன்ல வரல அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து மாசு கடல்ல மாசு ஏற்படுகின்றது உங்களோட கடலோர பகுதியில் தான் வருது. ஆனால் தமிழக அரசு சொல்கிறது, அமைச்சர் குறிப்பிடுகின்றார் இது வந்து மத்திய அரசாங்கத்தின் கீழாக வருகின்றது. என்ன இதுல குறிப்பிடாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. காலையில் வந்துட்டு இன்னைக்கு நியூஸ்ல என்னன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரலங்கிறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்துட்டு எங்களுக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட் வரல அப்படிங்கிற. அப்போ யாருக்கிட்ட நம்ம இழப்பீடு கேட்போம். ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவையும் இப்ப கொடுத்திருக்கு. போய் நீங்க முதல்ல அவங்க ஆய்வு செய்ய தான் அது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அங்க பசுமை தீர்ப்பாயத்துல போய் வழக்கு தொடரப்பட்ட பிறகு அதனுடைய இது குறித்த நிலைமை என்ன அப்படிங்கறத அசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு ஆய்வுக்கான உத்தரவு தான். ஆனால் ஒரு குற்றவியல் சம்பவம் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். 3-4 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட நீங்க பதிவு செய்யல. இழப்பீடு வந்து அப்போ யார்கிட்ட இருந்து வாங்க போறீங்க? இதே சட்டத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு, இந்த பொலிட்டிஸ் ப்ளே பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யார் வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றார்களோ அதற்கான இழப்பீடை அவரிடமிருந்தான் பெற வேண்டும். அது அவர் தான் கொடுத்து ஆக வேண்டும் என்பது ஏற்கனவே இருக்கப்பட்ட இழப்பீடுகள் பெறப்பட்டிருக்கிறதா சட்டம்லாம் இருக்கு, நமக்கு வாங்கியிருக்கோம் இருக்குது. இப்ப சமீபத்தில் கூட வந்துட்டு யமுனா நதியை வந்துட்டு அசுத்தம் செய்வதற்காக தி ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லிட்டு ரவிசங்கர் அவருக்கு 100 கோடி ரூபாய் அவதாரம் வைத்தார்கள். அந்த செஞ்சிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பசுமை தீர்ப்பாயம் உண்டாக்கப்பட்டது அது நோக்கதான். பசுமை தீர்ப்பாயம் இந்த மாதிரி பல்வேறு விதமான வழக்குகள் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை நிச்சயமாக பெறணும். தொடர்ந்து பேசலாம். அதுல அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. திரு சேகர், இதுல வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, குறிப்பாக துறைமுக நிர்வாகம். இந்த தொடக்கத்துல இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்து 2 நாள் வரைக்கும் அந்த கப்பலை துறைமுகத்துக்கு கொண்டு வர்றதுல காலதாமதம் செய்யப்பட்டதுதான் இந்த எண்ணெய் படலம் அதிகமா போறதுக்கான காரணமா ஆச்சுங்கிறது தான் கப்பல் நிர்வாகத்தின் சார்பில் கொடுக்கப்படுற விளக்கமா இருக்கு. உடனடியா நாங்க தகவல் கொடுத்தோம், ஆனா அவங்க வந்து எங்களுடைய கப்பலை மூவ் பண்றதுக்கு அனுமதிக்கல, அதனால கூடுதலான எண்ணெய் வந்து கடல்ல இதாயிடுச்சுன்றாங்க. இப்போ இதை வந்து ஒரு முறையா இதை வந்து அணுகாம ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம துறைமுக நிர்வாகம் தொடக்கத்துல இருந்து இதை வந்து தவறா கையாண்டுட்டாங்களா? இல்ல, இந்த விபத்துக்கு உள்ளான கப்பல் 2ம் பிரைவேட் கப்பல். துறைமுகம் என்பது நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. துறைமுகம் என்பது ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ், அதில் கொண்டாந்து இறக்குறாங்க. அதில் வந்து ஒரு நாள் காலையில் அதுக்கு 1000 காரணங்கள், அந்த காரணம்லாம் விசாரணையில் தெரியும்.
அதில் மூடு பண்ணி இருந்து அதனால மோதணும் நாங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் எரர்ங்கிறாங்க, ஹியூமன் எரர். ஆக்சிடென்ட்டுக்கான காரணங்களை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அது பிறகான விஷயங்கள் நடந்து. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த ஆக்சிடென்ட் நான் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், ஈவன் கோஸ்ட் கார்டினுடைய சீஃப் சைலேந்திர பாபு அவர்கள் அவங்களோடலாம் பேசினேன். அந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள துறைமுக அதிகாரிகள் அங்கே வந்திருக்காங்க. அது நடுக்கடலில் இருக்குது. அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அங்கே. ஒன்று உள்ளே வருது, ஒன்று வெளியே போகுது. ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 3 மணிக்கோ 4 மணிக்கோ நடந்திருக்கு. ஒரு 4-5க்கு போயிருக்காங்க. அது ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் வந்து 29ஆம் தேதி அன்னைக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஷிப்பிங் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. 30ஆம் தேதி அன்னைக்கு நம்முடைய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போய் பார்வையிட்டிருக்காரு. அப்பதான் அவருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குள்ள, ஏன்னா இது போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், ஷிப்பிங் செக்ரட்டரி வந்தோடனே அமைச்சருக்கு சொல்லியிருக்காரு. டூரை கேன்சல் பண்ணிட்டு உடனடியாக அவருக்கு போயிருக்காரு. போன உடனே பார்த்த உடனே கப்பல்ல ஆக்சிடென்ட்ல 3 பகுதியில் டேமேஜ் ஆயிருக்கு. கீழே வந்து ஒரு 10 மீட்டர் இருக்கும், கைப்பிடி இடத்துல ஒன்றும், மேலே இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கைப்பிடி இடத்துல வந்து குழாய்கள் போகுது, ஆயில் குழாய்கள் கீழே கப்பலினுடைய தண்ணியில் இருக்கிறது. அப்போ பார்த்த போது அதுவரை இவங்க எதனால இடுக்கலைங்கிறதுக்கு சொல்லப்பட்ட அந்த 30ஆம் தேதி பார்த்ததுக்கு அப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு அதை அங்கிருந்து எடுத்து 5 மணிக்கு கொண்டாந்துருக்காங்க. ஆனா அதை கொண்டு வரதுக்கு அவங்க சொன்னது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான இடத்துல அது இருந்துச்சு, ஆபத்தான சூழ்நிலை இருந்தது. ஒரு 40,000 கெப்பாசிட்டி டன் கெப்பாசிட்டி இருக்கிறதுல 35,000 டன் கெப்பாசிட்டியில எல்பிஜி இருக்கிறதுல அது தண்ணி உள்ளர போயிட்டு இருக்கு, மூழ்கும் அபாயத்தில் இருக்கு. அந்த இடத்துல இருந்து நவுத்த முடியாது. நவுத்துனா மூழ்கி போச்சுன்னா, அது பரவிச்சுன்னா 40,000 35,000 டன்னும் போயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுத்தலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதை எடுக்கணுங்கிறப்ப மிக அதிகமான முயற்சி பண்ணி ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளார பெரிய ரிஸ்க் எடுத்து கடற்கரைக்கு கொண்டாந்துட்டாங்க. அதான் பெர்த்திங்கு கொண்டாந்தாச்சு. அது ஒரு ஸ்டேஜ். அதாவது இதை கொண்டு வந்தது தான் முதல் நாளே பண்ணிருந்தா இவ்வளவு தூரம் வந்து அங்கதான் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த ஆரம்பத்தில இருந்தே துறைமுகத்தில இருந்து எந்த விதமான வெளிப்படை தன்மையும் இல்ல. இதுல இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஆயில் வந்து இப்ப அங்க கலந்திருக்கு, எவ்வளவு எண்ணெய் கலந்திருக்குங்கிறத பத்தி ஒரு வார்த்தை துறைமுகத்திலிருந்து கிடையாது, அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடையாது. எதுவுமே சொல்லாம எப்படி வந்து நீங்க வந்து இதுல முதல் நாள் 2 டன் அப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்க எடுத்ததே, இன்னைக்கு அங்கிருந்து எல்லாரும் சேர்ந்து எடுத்தது இன்னைக்கு மட்டுமே 40 மெட்ரிக் டன் அளவுக்கு வெளியில எடுத்திருக்காங்க எண்ணெய. அப்ப இதெல்லாம் எப்படி பாக்குறது? அப்ப எங்க தவறு நடக்கிறது? வெளிப்படையா எல்லாமே உண்மை, குட் ஃபைத். என்ன காரணம்னா, அந்த பிரைவேட் கப்பலுடைய கேப்டன்ல இருந்து மாலுமிகள் அத்தனை பேருமே கைப்பிடி உடைஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய குழாயில் இருக்கிறது தான் லீக் ஆயிருக்கு, வேற எதுவும் லீக் இல்ல அப்படின்னு அவர் அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அடிபட்ட உடனே அமைச்சர் போய் பார்க்கின்ற போது அந்த 10 மீட்டர்ல முழுகி போகும் அபாயம் இருக்கிறது, மிகப்பெரிய டேஞ்சர். முதல் விஷயமாக அதை காப்பாற்ற வேணும். இல்லைன்னா அது அமைச்சர் போய் பார்க்கிற வரைக்கும் இது தெரியாதா இவ்வளவு பெரிய டேஞ்சரா இருக்கு? 3ஆவது நாள் தான் அமைச்சர் போறாரு. அதுக்கு முன்னாடி துறைமுக கழகத்தினுடைய சீனியர் ஆபீசர்ஸ் அங்க போயிருக்காங்க. அவங்க அதை எஸ்டிமேட் பண்ணலையா? அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த கப்பல் நிர்வாகம் சொல்றது, எங்களுக்கு உடனடியா கொண்டு போயிருந்தா இவ்வளவு தூரம் வந்து இது இழப்பு வந்திருக்காது, இவ்வளவு எண்ணெய் கலந்திருக்காது. ஆனா துறைமுகத்தில இருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. தவறான செய்தி. இது ஏன் தவறான செய்தினா, அது அந்த மாதிரியான உடைஞ்சு அங்க கிடைக்கிற நேரத்துல அதை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் வந்து போர்ட்ரஸ்டுக்கும் அரசாங்கம். அதுக்கு பிறகு எடுத்துட்டு வந்த போதும் இன்னும் அதிகமான அளவு தானே உங்களுக்கு பாதிப்பு உண்டாயிருக்கும். விபத்து நடந்து 2 நாள் அங்க வச்சிருக்கிறோம், 3ஆவது நாள் நீங்க அங்க இருந்து நகட்டுறீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான அப்போ அகற்ற முடியறது முதல் நாள் முடிஞ்சிருக்காதாங்கிற கேள்வி. இல்ல அதாவது முதல்ல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் முழுவதும் அந்த கப்பலுடைய சேதார ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்ப நாம் பார்ப்பதை விட கப்பலுக்கு சம்பந்தப்பட்டவங்க சொல்லுவது தான் எடுத்துக்கொள்ள. இவ்வளவு பெரிய எஸ்டிமேஷன் இருந்ததுல, நீங்க இப்ப துறைமுக கழகம் சொன்னுச்சு, அமைச்சர் போய் பார்த்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. 35,000 டன் அளவுக்கான எல்பிஜி இருக்கு, பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்காக இது வரைக்கும் நம்ம வந்து என்ன சயின்டிபிக்கான ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வந்திருக்கோம்? மத்திய அரசாங்கம் உடனடியா ஒரு முயற்சி எடுத்து இதுக்கு வெளியில இருந்து நம்ம வந்து ஏதாவது டெக்னாலஜி இறக்குமதி பண்ணிருக்கோம் அப்படின்னு எதுவுமே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் வாளியை வச்சு தூக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து நம்ம கொடுக்கிற கவனமா? இப்ப போய் எண்ணெய் எடுக்கிறதெல்லாம் வாளி மூலமா மனிதர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு நாள் எடுத்துட்டு இருக்கிறது? இப்படி இல்ல. அதாவது இப்ப இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் 3 விஷயமா பார்க்கணும். ஒண்ணு, மிகப்பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டது, மிகப்பெரிய ஆபத்து. அது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். இல்ல, ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்காங்கிறது டிஸ்பியூட்டபிள் தான். இன்னும் இல்ல, ஆபத்து இதுவரைக்கும் வந்திருக்கிற இந்த 100 டன் அப்படிங்கிறதுமே இல்ல ஆபத்து. அதாவது 35,000 டன் எடையுள்ள அந்த கப்பல் பத்திரமாக கரைக்கு கொண்டாந்து நிப்பாட்டி அதுல இருந்து ஒரு அறிக்கை துறைமுகமே கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க டெல்லியில. அதையும் நான் பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதுல இருக்கிற கேள்விகளை நம்ம கேட்கலாம். இல்ல, அது ஒரு நிமிஷம் முடிச்சேன். இதோடைய கண்டினியூவேஷன். அந்த 35,000 வந்து இந்த மாலை 6 மணிக்கு முழுவதும் இறக்கியாச்சு, சேஃபா இறக்கியாச்சு.
அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம். அடுத்த விஷயம், இந்த ஆயில் ஸ்பில் இதை வந்து சரி பண்ணி ஆகணும். இதை சரி பண்ணுகின்ற போது இந்த இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஆளில்லாத விமானம், இவற்றின் மூலமாக ஒரு 40 சதுர மைல்கள் கடல்ல போய் பார்த்து கண்டுபிடிக்கப்பட்டு எங்கு இருக்கிறது என்பதும் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அதில் 2 கோஸ்டல் கார்டு உடனடியாக 28ஆம் தேதி 10-11 மணிக்கு சைலேந்திர பாபு அவர்கள் அந்த கோஸ்டல் கார்டு வந்தாச்சு. இந்த ஆயில் கார்டு போயிருச்சு இல்ல, ஆயில் ஸ்பில்ல சரி பண்ண வேண்டியது வந்து கோஸ்டல் கார்டு, கப்பலை எடுத்துட்டு வர்றது போர்ட் ட்ரஸ்ட். இது ரெண்டும் தனித்தனி. அவங்களுக்கு தகவல் இருக்கணும்ல. நீங்க துறைமுகம் வந்து அது வரைக்கும் கொடுக்கவே இல்ல. கோஸ்ட் கார்டுல இருக்கிற அதிகாரிகள்ட்ட நானும் பேசினேன். முதல் நாள் அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா துறைமுகத்துல இருந்து இந்த எவ்வளவு தூரம் இது எண்ணெய் கலந்துருக்குங்கிறத பத்தி எந்த தகவலும் அவங்க கொடுக்கல. இல்ல, 8 மணிக்கு கோஸ்டல் கார்டு அங்க போயாச்சு. எதுக்கு சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, இது வந்து அரசாங்கம் தன்னுடைய கடமையை உதறி தள்ளவில்லை. இது 2 பிரைவேட் கப்பலுக்கு உண்டான ஒரு மோதல். அந்த மோதல்ல அது ஒரு பெர்த்திங் பிளேஸ், பார்க் பண்ணக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட். அதுல நடந்த விஷயத்துல அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியில்லாத காரணத்தினால இல்லங்க, இப்ப 2 கடலுக்குள்ள லீக் ஆயிருக்கு. 2 கப்பல் நிறுவனங்களும் பொறுப்பேற்கணும், நஷ்டஈடு வாங்கணும், இதெல்லாம் வேறு. ஆனால் உடனடியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை யார் கவனிக்கணும்? அரசாங்கம். நம்மளுடைய பொறுப்பு அது. நம்ம கடல் பரப்பை சுற்றுப்புற சூழல் எதுவும் பிரச்சனை இல்லாம ஏற்படுத்துறது, பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு. நிச்சயமா இந்த இடத்துல தான் அரசாங்கம் மாற்று கருத்து இல்ல. ஆனால் அரசாங்கத்தினுடைய முன்னுரிமை அந்த கப்பலுடைய 35,000 டன்னும் சிதறி போய் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த கூடாது. முதல் கவலையில அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி அதை சரி பண்ணியாச்சு. 2வது ஆயில் ஸ்பில் அதை சரி பண்ணணும். கோஆர்டினேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கு. ஆதாரத்தை தரேன், தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா அதுல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. தமிழக அரசாங்கம் இது வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி உதறது சரியான ஒரு நடைமுறையா இருக்குமா? இவ்வளவு பெரிய பிரச்சனை உடனடியா பாதிக்கப்பட போறது தமிழக மீனவர்கள். அந்த கடற்கரையோர இருக்கிற 3 மாவட்டங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே பல்வேறு கட்டங்கள்ல இந்த பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. வார்தா புயல்ல இருந்து இப்பதான் வெளியில வர்றாங்க. இப்ப இந்த நிலைமையில இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது இது எங்களுடைய எல்லை வரல, இது தமிழக அரசாங்கத்தினுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி போயிட முடியுமா? தமிழக அரசு வந்து எந்த இடத்துலயுமே நாங்க ஒதுங்கி போறோம்னு வார்த்தையை பயன்படுத்த. அமைச்சர் சொன்னாரு, அமைச்சர் அந்த மாதிரி சொல்லல. அமைச்சர் மீனவளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, துறைமுகங்கள் எல்லா துறைமுகமும் இந்தியா ஊரகத்துல வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும். துறைமுகத்தோட எல்லைகளும் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. அந்த கடல் இது வந்து 20 கடல் மைல் தூரத்துல தான் இந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து இந்த பரவியிருக்கு ஆயில். அதை வந்து அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். இது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க உள்ள என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. இப்போ எஃப்ஐஆர் பற்றி சொன்னாங்க. எஃப்ஐஆர் வந்து தமிழக அரசு வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கடலோர காவல்துறை வந்து அதை பார்த்து பேசி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தலைமைச் செயலாளருடைய தலைமையில கடலோர காவல்துறை எல்லாரும் முழுமையா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எடுத்து தேவையான எல்லா நடவடிக்கை தமிழக அரசு எடுத்துட்டு இருக்கு. தமிழக அரசுடைய சக்திக்கு என்ன இங்க இருக்கோ அந்த பயன்படுத்தி இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசு மூலமா இவங்க ஈரான் ஈராக்ல வந்து எண்ணெய் வள நாடுதான். அங்க எண்ணெய் கப்பல் ஏதாவது கமந்தாலோ எண்ணெய் விழுந்தாலோ உடனே சுத்தம் பண்றதுக்கான கருவிகள் வச்சிருக்காங்க. அதை வந்து மத்திய அரசுடைய கப்பல் துறை அந்த துறையோட சேர்ந்தவங்க வந்து அந்த கப்பல் துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் வந்து நம்ம ஊர் அமைச்சர் அதே அமைச்சர் தான். இவங்க அங்க வந்து உடனே பேசி அதை ஏதாவது கொண்டு வந்து இங்க எண்ணெயை சுத்தம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதனுடைய வேலையில வந்து மத்திய அரசு முழுமையா ஈடுபடணும்னு சொல்றோம். தமிழக அரசு முழுமையா ஈடுபட்டு இருக்கு. தன்னுடைய சக்தி அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு வச்சிருக்கு. வெளிப்படையா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இதுல பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு கேள்வி எழுப்புறோம். இந்த ஒரு விஷயத்துல நீங்க ஒரு பேப்பர்ல அறிக்கை விட்டுட்டு செயல்பட வேண்டிய கடிதம் செயலாளர் வந்து தினசரி கப்பல் துறையுடைய இந்த கேள்வி வருதுன்னா, இவங்க தலைமைச் செயலாளர் தலைமையில கூட்டம் நடந்தது, யாரும் மறுக்கல. அதிகாரிகள் கூட்டம் நடத்துறாங்க, எல்லாம் மறுக்கல. ஆனால் முதல் நாள்ல இருந்தே ஒரு கிளியரான மெசேஜே இல்ல. 2 டன் தான் இதுல வந்து கலந்துருக்குன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்க தான் அந்த வேலையில இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் 25 டன் ஆயில் 40 டன் ஆயில்னு நம்ம வந்து வெளியேற்றிட்டு இருக்கோம். இது கூடுதலா போயிட்டே இருக்கும்போது இதனுடைய டென்சிட்டி இருக்குல்ல, இதனுடைய ஆபத்தினுடைய இது அதிகமா எவ்வளவு கலந்ததுன்னு சொல்றது வந்து இப்ப தமிழ்நாட்டினுடைய ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வைங்க, உடனே காவல்துறை போயிடும், 2 பேர் இறந்தாங்க, 3 பேர் அடிபட்டாங்கன்னு சொல்லிடலாம். இது வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைமுக பகுதியில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இவங்க போய் கலந்துருக்கு எவ்வளவு டன் போயிருக்குங்கிறத உங்களால முதல் நாள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க தான் வெளியேற்றுறீங்க. ஒவ்வொரு நாளும் வெளியேற்றும் போது இவ்வளவு டன் வெளியேற்றுறோம் போது அப்ப அதனுடைய முதல் நாள் சொல்றது இவ்வளவு டன்னுங்கிறாங்க, 2வது நாள் ஒரு இது சொல்றாங்க.
இப்போ நம்ம வந்து வெளியேற்றும் போது இவ்வளவு ஆயில் வந்திருக்குங்கிறது அந்த இடத்துல வந்து இப்போ 40 டன் வரைக்கும் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஆயில் இருக்குங்கிறா. இதை வந்து எவ்வளவு வந்தது வெளியே, எவ்வளவு அது வந்து சிந்தி இருக்கு, எவ்வளவு வந்து பரப்பளவு போயிருக்குங்கிறது, எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு எண்ணெய் இங்க வந்து கொட்டி இருக்கு, தெரிந்து கொள்ள முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோமா? அதற்கான விவரங்களை அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்த முடியாது. இல்ல இது ரொம்ப தவறான வாதம். தவறான வாதம் ஒரு நிமிஷம் தமிழக அரசு மேல குற்ற செயல் என்ன செயல் கிடக்கு, எல்லாமே ஒழுங்காக நடந்துட்டு இருக்கு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சர் போனாரு, அந்த இடத்துல பார்வையிட்டார், தினசரி போறாரு வர்றாரு. அவர் என்ன செஞ்சார்? ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்து என்ன செஞ்சாரு? இன்னைக்கு அந்த மீனை வந்து அவர் ரவி சொன்ன மாதிரி அந்த மீனை வந்து சாப்பிட்டு அதனால ஆபத்தே கிடையாது. இன்னைக்கு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிற போயிட்டு இருக்காங்க. 40 இந்த பாதிச்ச இடத்துல இது வந்து பாதிப்பை வந்து தடுக்கிறதுக்கும் அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கும் தான். இது வந்து அரசாங்கமா கொண்டு கொட்டிட்டு வந்தது. ஒவ்வொரு கப்பல் வருது அவர் சொன்ன மாதிரி. சார் எல்லா கப்பலும் இவங்களும் மீனவர்களுக்கு வந்து எல்லா நன்மையும் செய்யறது இந்த அரசு தான். என்ன பண்ணாம இருக்காங்க? மீனவர்களுக்கான திட்டங்கள் கொடுக்கிறது அதெல்லாம் வேறு விவாதம். அது இதுல நம்ம வரல. இன்னைக்கு இருக்கிற உடனடி ஆபத்து, சுற்றுச்சூழல் ஆபத்து, இந்த விஷயங்களை கவனிக்கிறதுல நம்ம ஒதுங்கிட முடியுமாங்கிறது தான் கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் போயிருக்காரு, மறுக்கல. காமராஜர் தமிழக அரசுடைய அரசு இயந்திரம், மெட்ரோ வாட்டர்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திருவள்ளூர் ஆட்சியர் அங்கேயே இருக்காங்க. நான் மறுக்கல. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆயில் வந்து கொட்டி இப்படி வந்தது. அதனால ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அனுபவத்தில இருந்து தான் என்ன செய்யணும். அவர் சொன்ன மாதிரி, ரவி சார் சொன்ன மாதிரி, இங்க வந்து நிலத்தர கப்பலை பூரா கழுவற தண்ணி விடுறது, ஆயில கழுவி உள்ள ஊத்துறது, பொருள்கள்லாம் வேஸ்டான பொருள் யார் தடுக்கணும்? வந்து ஒரு நிமிஷம், துறைமுகத்துறையினுடைய மத்திய அரசுடைய துறைமுகத்துறையிலிருந்து இதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து உள்ள கொட்டுற கப்பலை கொட்ட வேண்டாம்னு சொல்றது யார் சொல்லணும்? நிறைய கேள்வி இருக்கு உங்கள்ட்ட. நீங்க உங்ககிட்ட விளக்கங்கள் நிறைய இருக்கு. நான் கேட்க ரொம்ப குறிப்பாக இந்த பிரச்சனையில இவங்க வந்து சொல்றத வந்து இனிமேல் இந்த மாதிரி செயல்படல, என்ன செயல்பட உங்களுடைய திரு செல்வராஜ், 2 பேர் இல்ல, ஒரே தனிநபர் கூட கேள்வி எழுப்பலாம், விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீங்க டிக்டேட்டர்ஷிப் மாதிரி பேசக்கூடாது. பேசுவோம். முக்கியமா நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா நான் திரும்ப வலியுறுத்த இந்த மேடையில பொறுப்பற்ற வாதங்களை வைக்கிறது இல்ல, ஆனால் விமர்சனங்களை எதிர்கொள்றதுல நீங்க ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனுக்கும் அந்த உரிமை உண்டுங்க. விமர்சிக்கிறதுக்கு, அரசாங்கத்துக்கு விளக்கம் கேட்பதற்கு 7 கோடி மக்களுக்கு எல்லா உரிமையும் பேசுவோம். அதனால நீங்க வேற 2 பேர் இருக்கிற அமைப்பு, 4 பேர் இருக்கிற அமைப்பு பிரச்சனை சொல்லுங்க. உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அரசாங்கம் நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப முக்கியமா இன்னொரு பிரச்சனை இதுல என்ன இருக்குன்னா, இந்த பிரச்சனைக்கு பிறகு கடல்ல பெரிய அளவிற்கான டீசல் கலந்திருக்கிறது, எண்ணெய் கலந்திருக்கிறதுன்னு வந்த செய்திக்கு பிறகு மீன் விற்பனை மிகப்பெரிய அளவிற்கு மந்தமாகி இருக்கிறது. அதுல ஆனா அது தவறான புள்ளி விவரங்கள். அப்படியான எந்த பிரச்சனையும் மீன்களுக்கு இல்ல. மீன் உணவு என்பது இப்போதும் சுகாதாரமானதாக தான் இருக்கிறது என்று அரசுகள் சொல்லி வந்தாலும் கூட அந்த மீன் விற்பனை என்பது மிகப்பெரிய அளவுக்கு 4 நாட்களாக கிட்டத்தட்ட 20% ஒரு உணவு மீன் அப்படிங்கிற அளவுக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கு. அந்த விற்பனை குறைவு அது எந்த அளவுக்கு பாதிப்பை மீனவர்கள் மத்தியில் எழுப்பி இருக்கிறது. தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இந்த கடலில் கலந்திருக்கிற எண்ணெய் காரணமாக மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை குறித்து
கொடுத்து இந்த இதுல பேச ஆரம்பிக்கிறோம். திரு ரவி, என்ன விதமான நீங்க தொடர்ந்து இப்ப புதிய தலைமுறையிலும் இன்றைக்கு செய்திகளை சொன்னோம், உள்ள கடல்லையே கூட நம்மளுடைய செய்தியாளர்கள் போயிட்டு மீன்களை பிடித்து அவர்களோடு அதை உண்டு மீன் சாப்பிடறதுல மீன் உணவை எடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவிற்கான ஒரு செய்தி பரவி இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில மீன் உணவுங்கிறது சுகாதாரமானதா, அது உடல்நலுக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கு. சார், முதல்ல நாங்கள் 15 நாளைக்கு முன்னாடியே வந்து கடலில் ஃபிஷிங் பண்ண ஆழ்கடலில் மீன் பிடிக்க போயிட்டோம். சம்பவம் நடந்ததே இந்த 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நாங்கள் பிடிச்ச மீன்கள்லாம் ஆழ்கடலில் இது நடந்திருக்க சம்பவமே கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய. இங்கே வந்து சின்ன வகையான மீன்கள், புழு பூச்சிகள் இது மாதிரி தான் உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி உற்பத்திகள் தான் தடைப்படுமே தவிர மீனில் வந்து எந்த விதமான தொற்றும் உருவாகாது. கடலில் வந்து உப்புத்தன்மை இருக்குது. இதே மாதிரி தான் சுனாமி வந்த நேரத்தில் கூட சொன்னாங்க, மீனை சாப்பிட்டா மக்களுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. அப்பவும் டாக்டருங்க, அமைச்சர்கள் எல்லாருமே இதே மாதிரி, பத்திரிகையாளர் எல்லாமே வந்து நாங்கள் மீன் சாப்பிட்டு காட்டினோம். இதை பாருங்கள், நாங்கள் மீன் சாப்பிட்றோம், எந்த விதமான நோயும் வரல, நாங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து சாப்பிட்டாங்க. அதே போல் இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் சமூக ஊடகங்களில் இந்த மாதிரி வந்து தவறான செய்தியை பரப்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரி யாருக்கும் எந்த விதமான நோயும் வராது. இயல்புல அப்படி ஒரு சந்தேகம் எழும்ல, இவ்வளவு தூரம் நம்ம காட்சிகளா பார்க்கும்போது இவ்வளவு எண்ணெய் படலங்கள் இருக்குதே, அப்போ என்ன ஆகுங்கிற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட வருது. அது மீன் வளர்ச்சி தடுக்கப்படுமே தவிர, மீன் உற்பத்தி ஆகக்கூடிய கிரவுண்டுகள் வந்து அழிக்கப்படுமே தவிர மீனுக்கான எந்த பொதுவா நீங்க எவ்வளவு தூரத்துல போய் மீன் பிடிக்கிறீங்க? இப்போ ஒரு ட்ராலிங்ல ஒரு போட் போகுதுன்னா ஒரு 20 நாட்டிக்கல் மைல் அப்படி உள்ள போவாங்க. நிச்சயமா, எப்படி இருந்தாலும் நாங்க மீன் பிடிக்க போறது குறைஞ்சபட்சம் 15 நாட்டிக்கல் மைல். ஏறக்குறை ஒரு நாட்டிக்கல் மைல்ங்கிறது 1.86 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸை பார்க்கும்போது ஏறக்குறை 25 கிலோமீட்டருக்கு நாங்க அந்தாண்ட போய் மீன் பிடிக்கிறோம். ஏறக்குறை 150 இருந்து 200 மைல் டிஸ்டன்ஸுக்கு போய் நாங்க மீன் பிடிச்சிட்டு வர்றோம். இன்னும் சொல்ல போனா நாங்க வடக்கு சைடுல, ஆந்திரா சைடுல போய் தான் இந்த மாதிரி மீன்களை பிடிச்சிட்டு வர்றோம். அதனால மீன்கள்ல எந்த விதமான கண்டாமினேஷன் இல்லை, மீன்ல எந்த விதமான தொற்றும் இல்லை, மீன்ல எந்த விதமான நோய்களும் இல்லை. நாங்க இன்னைக்கு வரைக்கும் மீன் சாப்பிட்டு இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கிறோம். டாக்டருங்க சாப்பிட்றாங்க, அமைச்சர்கள் சாப்பிட்றாங்க. அதனால மீன்ல எந்த விதமான இது நாசி கிருமிகள் ஒட்டாது. கடல்ல வந்து உப்புத்தன்மை இருக்குது, எந்த விதமான இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தைரியமா எல்லாரும் மீன் சாப்பிடலாம். காசிமேடு கடற்கரையில் ஒரு நாளைக்கு 150 டன் மீன் வருது. எல்லாமே குவாலிட்டியான மீன்கள், தரமான மீன்கள், எல்லாமே வந்து கூட கூட வச்சிருக்கிறாங்க. விலை கம்மியா இருக்குது. மக்கள் வந்து வாங்கணும், வாங்கி வந்து குறைச்சு கொடுத்தாலும் வாங்க வர மாட்டேங்கிறாங்கன்றதுதான் இப்ப மீனவர்கள், மீன் விற்பனையில் இருக்கிறவங்களுடைய கவலையா இருக்கு. கொஞ்சம் மந்தமான நிலையில இருக்கு. நாங்கெல்லாம் வந்து ஆழ்கடல்ல மீன் பிடிச்சிட்டு வர்றோம். இவங்க தவறான செய்தி, தவறா மக்கள் புரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த மாய தோட்டத்திலிருந்து வெளியில வரணும். அமைச்சர்கள் சொல்றாங்க, அதிகாரிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க, மீனவ சங்கங்கள் நாங்க சொல்றோம், நாங்களும் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனை இல்லை, எல்லாரும் மீன் சாப்பிடலாம் சார். இதனால எந்த விதமான நோயும் வராது. தொடர்ந்து பேசலாம். இந்த எண்ணெய் படலம் இது கலந்திருக்கிறது, இது வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படுத்துது, உள்ள பிரச்சனைகளை உண்டாக்குது? சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னன்னாக்க, கோஸ்ட்ல தான் வந்து நிறைய, லைக் ஷோர் லைன்ல தான் நிறைய பாதி இருக்கு. இவங்க ஃபிஷிங் பண்ணுறது உள்ளதான். ஸோ இங்க ஷோர் லைன்ல இருக்கிற என்னெல்லாம் ஃபிஷ்ஷோ என்னெல்லாம் இது இருக்கோ கண்டிப்பா பாதிக்கப்படும். மெயினா பாத்தீங்கன்னா இன்னொரு இது என்ன பாத்தீங்கன்னா, கடலாமை பத்தி நிறைய சொல்றேன்னா அந்த கன்சர்வேஷன்ல நான் இருக்கேன். இது பிளஸ் அது அந்த சீசன் தான், அது கடலாமை சீசன் தான் மெயினா. ஸோ இந்த குட்டி குஞ்சுகள் வெளில வரைச்சு, முட்டையிலேருந்து வெளில உடைச்சு, அது வந்து மேலே வந்து இந்த குட்டி குட்டி ஆயில் இதெல்லாம் இருந்துச்சுனாக்க அது சாப்பிடும். அது சாப்பிடுச்சுன்னா அதுக்குள்ள வந்து கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிற செடி, இந்த சீ வீட்ஸ் அதுலலாம் வந்து ஒட்டிக்கும் இந்த ஆயில். ஸோ அதை நம்பி ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கு, அந்த சீ வீட்ஸை நம்பி ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கு. ஸோ அது வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ இது இந்த எஸ்டரின்னு சொல்றாங்க, அடையார் இந்த எஸ்டரி இருக்கு, இந்த நம்ம புரோக்கன் பிரிட்ஜ் பக்கத்துல ஒரு எஸ்டரி இருக்கு, அதுலயும் வந்து ஆயில் கலந்துருக்கு. அங்க வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இது வந்து கண்டிப்பா பாதிக்கும். மெயினா என்ன பாதிக்கும் இப்போ பாத்தீங்கன்னாக்க, ஆமை உள்ள கடல்ல இருந்து மத்த ஆமெல்லாம் பின்னாடி நல்லா இதுக்கு பின்னாடி தான் இருக்கும், ஆயில் ஸ்பில் தாண்டி தான் இருக்கும். பட் இப்போ அடுத்த 5 நாள் இல்ல அடுத்த ஒரு வாரத்துல கடலுக்குள்ள வர ஆமை இப்போ இதுல வராம கண்டிப்பா இந்த ஆயில் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாதிக்கப்படும். இன்னொன்று என்னன்னாக்க, சார் வந்து அவர் சொன்னாரு வந்து இதை நாங்க எவ்வளவு கம்மியா அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணியிருக்கோன்னு. பட் இது அவ்வளோ கம்மியாக அவாய்ட் பண்ணலை. ஏன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க திருவான்மியூர், ஆக்சுவலி இஞ்சம்பாக்கம் வரைக்கும்
வரைக்கும் ஆயில் வந்திருக்கு. நாங்க நைட் நடந்தோம், பீச்ல எங்களால் நடக்க முடியல, அவ்வளோ எண்ணெய் வந்து எங்க காலில் வந்து சிக்கி இருக்கு. சோ இதுவே ஒரு கடற்கரையிலேயே அவ்வளவு எண்ணெய் வந்து எல்லா பக்கத்துலயும் சிக்கிட்டு இருக்கு. பீச்ல எங்களால் நடக்க முடியல, அந்த ஹைடைட் லைன்ல எங்களால் நடக்க முடியல. இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னே ஒரு ஒரு கேள்விக்குரிய. அதான் தவிர்த்து இருக்கிறோங்கிறாரு. அது தவிர்க்கறச்சே நம்ம வந்து அங்கேயே வந்து அதை வந்து கண்டெயின் பண்ணிருக்கணும். அந்த ஸ்பில் எங்க இருக்கோ ஸ்ப்ரெட் ஆகாம அங்க எங்க அந்த பகுதியில வந்து கண்டெயின் பண்ணிருக்கணும். அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு வந்து செடிமெண்ட்ஸ் இன்னும் வருது, ரைட்டா? இன்னும் ஃபிஷர்மேன் பாத்தீங்கன்னாக்க எங்களோட ஆரம்பத்துல இது ஒரு 400 சதுர மீட்டர் பரப்பளவுல தான் இந்த எண்ணெய் பரவி இருக்கு. இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. எங்களோட கன்சர்வேஷன் ஒர்க் பாத்தீங்கன்னா ஃபிஷர்மேனோட தான். ஏன்னா எங்களோட நெஸ்ட், எங்க ஹேச்சரி எல்லாமே அவங்களோட தான் இருக்கு. சோ நாங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன இதுவோ அந்த இதுல தான் நாங்களும் செய்யறோம். சோ அவங்க கண்டிப்பா மீன் உணவுகளை சாப்பிடுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது மீன்கள் விற்பனைங்கிறது குறைஞ்சிருக்குங்கிறது நடைமுறையில் இருக்கா? ஆமா, அது கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் இல்ல. நம்ம இவங்க பிடிக்கிற மீன் வந்து நாங்க இது நடந்த உடனே போட் எடுத்துட்டு போனோம். நாங்க உள்ள போய் பார்த்தோம் எவ்வளவு அளவுக்கு ஆயில் ஸ்பில் ஆயிருக்கு. நாங்க போட் எடுத்து பார்த்தோம். சோ அது ரொம்ப கோஸ்ட்ல கிட்ட எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு? கடற்கரையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா? ஆமா, 2 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். அதை தாண்டி தான் வந்து நிறைய மீன் பிடிக்கிறாங்க அவங்க. சோ அவ்வளவு தூரம் வந்து ஆயில் டிராவல் ஆகல. சோ டிராவல் கோஸ்ட்ல நீங்க ஷோர்ல பிடிக்கிற மீன்கள் கண்டிப்பா பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்கு. பட் உள்கடல்ல பிடிக்கிற மீன்கள் பாதிப்பு கம்மியா தான் இருக்கும். திருஷேகர், இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் திரும்ப கேட்டீங்க ஏன் இந்த ஆயில் ஸ்பில் இவ்வளவு 2 டன்னுன்னாங்க, அப்புறம் 10 ஆச்சு, 50 இப்போ 100 தாண்டி இருக்கும்போது நியாயமான விஷயம். ரீசன் என்னன்னா கடலுக்குள்ள அந்த ஒரு 10 மீட்டர் உடைந்து போனதுல அந்த மாலுமிகள் சொன்னது வந்து கைப்பிடியில் இருக்கக்கூடிய குழாய்கள் இருந்து வடிஞ்சது. அதுதான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அவ்வளவுதான் தெரிஞ்சிச்சு கண்ணுல. அதை சுத்தி உடனே இந்த பாம்புங்கிற அந்த இதை போட்டாங்க அது பரவாம இருக்கிறதுக்கு. ஆனா அடி வழியாக அது போயிருக்கு, அது வெளிப்படையா தெரியுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 50 100 இருக்குமா தெரியாது. ஆனா ஆயில் முழுவதும் இப்ப இறக்கப்பட்டு விட்டது, கம்ப்ளீட்டா ஆஃப்லோட் பண்ணதுனால ஒரு கணக்குக்கு வரலாம் இவ்வளவுன்னு சொல்லி. இப்ப 3 அரசுகள், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அஸ் வெல் அஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், சென்னை போர்ட் ட்ரஸ்ட், எண்ணூர் போர்ட் ட்ரஸ்ட், தமிழ்நாடுடைய அரசு, திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறாங்க. நாம இந்த ஆயில் ஸ்பில்ல வந்து உடனே எடுக்கிறதுக்கான சொன்னாலும் 2 அரசுகள் சிம்பிளா 2 அரசு நிறைய அமைப்புகளை அவங்க வந்து அவங்க கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல 31ஆம் தேதி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி பண்ணிருக்காங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஷிப்பிங் பேசியிருக்காங்க. தமிழக அதிகாரிகள் போகும்போதே அங்க வந்து உங்களுக்கு துறைமுக கழகம் வந்து அவங்களை அனுமதிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. உள்ள இவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும், எந்த அளவுக்கு இதனுடைய வீரியம் இருக்குன்னு தமிழக அரசனுடைய மூத்த அதிகாரிகளே தடுக்கிற தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர் அங்க வந்துட்டு சொல்ல சார் சொல்றாங்க 10 மீட்டர் வந்து கப்பல் ஓட்ட விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. 10 மீட்டர் கப்பல் ஓட்ட விழுந்து 3 நாளைக்கு அப்புறம் அமைச்சர் அங்க உள்ள வந்துட்டு சொல்றாரு வெறும் 2 டன்னு தான் வந்து கடல்ல கொட்டி இருக்குது, அதனால மீன்களுக்கோ மீனவருக்கோ பாதிப்பு இல்லைன்னு சொல்றாப்ல. இப்படி பொறுப்பற்ற பதில சொல்லக்கூடிய அமைச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மத்திய இணையமைச்சர் கப்பல் நாசம் மத்திய அமைச்சர் என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க வந்து தனிப்பட்ட இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீதான தாக்குதலா இதை மாத்தின மூலமா ஒட்டுமொத்த பிரச்சனையுடைய இது வந்து குறைஞ்சிரும். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, அவர் பொறுப்பற்ற தன்மையில இருந்து அவர் அங்க வந்து பார்வையிட போறாரு. நேரா சொல்ல வேண்டியதுதானே, இவ்வளவு டன்னேஜ் ஆயில் வந்து கடல்ல கலந்துருக்கு, மீனவருக்கு பாதிப்பு இருக்குது, மத்திய அரசுல பேசி உரிய நிவாரணமோ இல்ல மீனவர்கள் தொழிலுக்கு போறதை நிறுத்துங்க குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. அவர் பேசுங்க. அந்த அமைச்சர் மாதிரி வேற எந்த அமைச்சர் பார்க்க முடியும்? அதாவது அந்த தேதியில அதனுடைய லீக் அவ்வளவுதான் அதை எஸ்டிமேட் போட முடியும். அது போனதுக்கு அப்புறம் தான் இப்ப விஷயம் தெரியுது வெளியே. அந்த தேதியில என்ன அமைச்சர் அங்க பார்க்கும்போது பார்த்தது என்னவோ அதான் சொல்றாரு. அந்த ஆயில் கழிவு பறந்து போயிருக்கு. 35,000 டன் கேளுங்க முதல்ல கேளுங்க ரவி. 35,000 டன் காப்பாத்தாம ஒரு நிலைமை ஏற்பட்டது, பேசவே முடியாது. அதை காப்பாற்றுங்கிற முயற்சி முதல்ல செஞ்சாரு. அன்றைக்கு கண்ணில் அவ்வளவுதான் பட்டது. அதற்கு பின்னால இப்ப தெரிஞ்சிருக்கு அந்த கப்பலை கொண்டு வரதுக்குள்ள மாபெரும் பாடுபட்டு அதை கொண்டாந்துருக்காங்க. அவ்வளவு பெரிய ஆபத்து வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆயில் ஸ்பில் எடுக்கிறது அது மிகப்பெரிய வேலை, அது நடந்து முடியும். அதுல வந்து காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அரசுகள் தீவிரமாக முயற்சி பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பின்விளைவுகளையும் தடுக்கணும். என்வைரன்மெண்டலிஸ்ட் இருக்காங்க. இதெல்லாம் கவலைக்குரிய விஷயங்கள் தான். இதை அரசுகள் உட்கார்ந்து
அதற்கான தீர்மானம் இழப்பீடு அப்படிங்கறத நோக்கி அதுதான் வர. அதாவது இதற்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஒவ்வொன்றா வரும். நம்ம அடுத்த ஸ்டேஜ் விசாரணையில அவர்கள் தவறு செய்திருப்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இழப்பீடு, நிவாரணம், தண்டனை இத்தனை நடக்கும். ஆனா இத்தனை நடந்தால் கூட இந்த என்வைரன்மெண்டல் ப்ராப்ளத்தை நாம் சரி பண்ணி ஆகணும். ரவியினுடைய கவலை நியாயமானது, ஸ்ரவனுடைய கவலை நியாயமானது, வெற்றி செல்வனுடைய கவலை நியாயமானது. இது எல்லாத்தையும் நாம செஞ்சாகணும். அரசு தான் செய்யும். ஆனால் இந்த ஒரு விஷயத்துல நமக்கு என்ன ஒரு ஹேண்டிகேப்னா, நாம இதுல பெரிய அளவுல எக்ஸ்பர்ட் இல்ல. அதனால நாம வந்து எக்ஸ்பர்டைஸ் வாங்கணும், கருவிகள் வாங்கணும், வேகமா செயல்படணும். அதையெல்லாம் தான் துரிதப்படுத்தணுங்கிறத நம்ம சொல்றோம். அதையெல்லாம் செய்வதற்காக ஏற்கனவே இப்ப தமிழக கடற்கரையோரத்துல இது நடக்கல. ஆனா மும்பைல இது போன்ற விபத்துகள் நடந்திருக்கிறது. ஏற்கனவே 2 முறை நடந்திருக்கிறது. அங்க இதை விட அதிகமான அளவுல எண்ணெய் வந்து கலந்திருக்கிற சூழல் இருக்கிறது. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இங்க கொண்டு வந்திருக்கணும்ல. இன்னமும் வந்து பக்கெட் வச்சு எடுக்கிறது அப்படிங்கிற அளவுல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். 7 நாளைக்கு பிறகு வேகமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கு, வேகமாக நடக்கிறது. ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம பேசலாம். வெற்றி, உங்களுடைய இல்ல அரசனுடைய கோஆர்டினேஷன் பத்தி தான் நான் இன்னெஃபிஷியன்சி அப்படிங்கறத சொல்றேன். அதாவது அவர் சொல்றாரு வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படி அல்ல. அரசனுடைய இது அல்ல. அரசு எல்லாத்தையும் எதிர்நோக்கி கொண்டு இருக்கும். இதைத்தான் நாங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்கோம். அது கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், கெயில் பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் விபத்துகளை எதிர்நோக்கி தான் இருக்க வேண்டும். அரசனுடைய அமைப்பு அதுக்கான உள்ளது. முன் தயாரிப்பு அப்படிங்கிறது இருக்கு, எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் இருக்கு, பேரிடர் மேலாண்மை இருக்கு. இதையெல்லாம் தெரிந்து இதெல்லாம் பேரிடர் மேலாண்மையில இருந்து இன்னைக்கு அதிகாரிகள் அங்க போயிருக்காங்க. முத நாள் போயிருக்கணும் கேள்வி. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க. அப்படி அல்ல, எல்லாம் ஒன்று பெற்று ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு துறையை செய்யப்பட வேண்டும். ஏன் அது நடக்கப்படவில்லை? அரசு என்பது மிகப்பெரிய இயந்திரம் அல்லவா? உங்களுக்கு அந்த அதிகாரமும் வரமும் வசதிகளும் இருந்து ஏன் செய்யவில்லை அப்படிங்கறத இப்ப பிரச்சனை. அப்போ ஒரு விபத்தை கையாள்வதற்கு, அதை மேலாண்மை செய்வதற்கான அரசு அமைப்புகள் இருக்கு. அதை நீங்க செய்யல. சூழலோட கருத்தோடு அதை நீங்க செய்யணும் அப்படிங்கறத நமக்கெல்லாம் வளர்ச்சிங்கிற பேர்ல இங்க திட்டத்தை வந்து நீங்க கொட்டுறதுதான் இருக்கிறீங்க ஒழிய அதனுடைய பின்விளைவை எப்படி தேவைப்படுது? ஒரு திட்டம் இங்க வருதுன்னா அதற்கான சூழலில் பிரச்சனை, மற்ற திட்டத்தோட பிரச்சனை எதிர்நோக்குவதற்கும் நீங்க தயாராக இருக்கணும். அந்த வகையில் அரசுகள் தயாராக நடக்க வேண்டும். இதுவரைக்கும் செய்யலங்கிறதா பிரச்சனை. ரொம்ப சுருக்கமா இல்ல, சோ இதோட என்வாயர்மெண்ட்ல இருக்கிற என்ன ப்ராப்ளம் நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கே நம்மளால இது பண்ண முடியாது. இது டைம் ஆகும். ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆனதுனால ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி இதுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். நாளைக்கே நம்மளால சொல்ல முடியாது எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு. இது ஒரு லாங் சஸ்டெயினான ஒரு இதுதான். ரவி, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வந்து இளைஞர்கள் வந்து இறங்கி வேலை செய்தாங்களோ அதே போல இந்த பிரச்சனையிலையும் இளைஞர்கள், ஐஐடி மாணவர்கள் எல்லாம் இறங்கி இந்த கடலை தூய்மைப்படுத்தணும். நீண்ட காலமா எங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரணும். இந்த மீனை சாப்பிட்றதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராமை அரசும் தன்னார்வ அமைப்புகளும் இளைஞர்களும் எல்லா இடத்துலயும் மீனை சாப்பிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறது. இப்போ அரசு அப்படிங்கும்போது ரொம்ப குறிப்பா இப்ப மீன்வளத்துறை அமைச்சர் போய் பார்த்தாரு. இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டா தான் இருக்கு, மீன்களை உண்ணலாம் அப்படின்றாரு. அதே மாதிரி இப்ப நீங்க சுகாதாரத்துறை அதிகாரிகளோ அமைச்சரோ உள்ளிட்டவர்கள் வந்து பேசும்போது, குறிப்பாக மருத்துவர்கள் பேசும்போது அதுக்கான கூடுதலான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வாய்ப்பு இருக்கும். அதையெல்லாம் செய்யறதுக்கு தமிழக அரசு தயாரா இருக்குதா? அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஏன்னா ரொம்ப குறிப்பா நம்ம வந்து உடனடியான தாக்கம் அல்லது உடனடியான எதிர்பார்ப்பு தமிழக அரசு தான் வரும். இந்த மக்கள் வந்து இங்கதான் வந்து நிப்பாங்க. அவங்களுக்கான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்க? இல்ல, மீனவர்கள் விஷயத்துல அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இது. அதுக்காக அந்த துறையை சேர்ந்த, அந்த சமூகத்தை சேர்ந்த எங்களுடைய அமைச்சர் ஜெயக்குமாரும் பெஞ்சமின் அமைச்சர் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு அந்த மீனை சாப்பிட்டு அதனால எந்த பாதிப்பு, ஏன்னா அது வந்து ஓமக்ஸ் 3ன்னு ஒன்று இருக்கு. அந்த ஆயில் வந்து அந்த மீன் எண்ணெய் சாப்பிட்டாக்கா இருதயமே வந்து இருதய சிகிச்சை பெறவங்களுக்கு கூட உடம்புக்கு பாதுகாப்பு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இதை வந்து எந்த பயம் வேண்டாம், எந்த அச்சம் வேண்டியது இல்லைன்னு அவர் தெளிவாக இன்னைக்கு சொல்லியிருக்காரு. தமிழக அரசு சார்பில் அவங்களும் வந்து தெளிவா இதுக்கான விளம்பரம் கொடுக்கணுங்கிற மாதிரி கூட அந்த துறை முடிவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அது எனக்கும் தெரியும். சாயந்தரம் அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாரு, நம்மளே பத்திரிகை கொடுக்கிறோம். அதுல வந்து மீனவர்களை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த கப்பல் பாதிச்சது வந்து 2மே தனியார் கப்பல்கள். இவங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க அந்த ஆயிலுக்கு. அதனால இந்த 2 கப்பல் கிட்டமே அவங்ககிட்ட நஷ்டீடா வாங்கி அந்த பணத்தை வந்து இந்த மீறலுடைய பாதிப்புக்கு நிவாரண தொகையா கட்டாயம் கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த துறைமுகம் வெளிநாடுகள் நடக்கும்போது இது நடந்திருக்கிறது. பிரிட்டிஷ் பெட்ரோலியம் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு 1 லட்சம் கோடி வரைக்கும் கொடுத்திருக்கு. அங்க எவ்வளவு மீனவர்கள் இருக்காங்களோ அது 21 மீனவர் குப்பத்தில் இருக்கிற அத்தனை மீனவர்களுக்கும் அதை பங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து துறைமுக நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, இந்த துறைமுகத்தினுடைய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெத்தன போக்கா இருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து நிறைய மாற்றணும். அதுக்கு அந்த துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வந்து அந்த கடல் நீர்ல வந்து பாதிப்பு வர்றதை வந்து மீன்கள் மட்டும் சாகிறது இல்லை, அது நிறைய பாதிப்பு இருக்காது. அந்த பாதிப்பு கடல் இனங்களே பூரா அழிஞ்சது.
அந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு இது கண்ணுக்கு தெரிஞ்சதுனால ஆயில் கொட்டணும் சொல்றோம். நம்ம இந்த ஆயிலே கொட்டாத சில நிலைகள்ல வந்து அவங்க சொல்ற தடுக்கணும். அதே மாதிரி எல்லா துறைமுகங்களுக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கும் போது இந்த துறைமுகங்கள் பெரிய துறைமுகம் இருக்கிறதுனால அந்த எண்ணெய் இந்த மாதிரி சிந்துனாலோ ஏதாவது எடுக்கிறதுக்கான இயந்திரங்களை வந்து மத்திய அரசு வாங்கி அங்கேயே வச்சிருக்கணும். இந்த எப்படி தீயணைப்பு நிலையை நம்ம வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசை பொறுத்தவரை நிச்சயம் நல்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு, நிறைய வேலை செஞ்சுட்டு. ஒண்ணு நான் வந்து ரவிக்கு நான் பதில் சொல்ல போறது இல்லை, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு. ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் மீனவர்களுக்காக செய்ததை ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாருன்னா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்ல மாட்டார். மீனவர்களுக்காக நன்றி இல்லாமல் ரொம்ப நன்றி. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அடுத்த செய்திக்கு போக வேண்டியிருக்கிறது. துறைமுகங்கள் அமைக்கும் போது இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கை இல்லாத துறைமுகங்களை அமைக்க கூடாது. வெளிநாடுகள்லாம் துறைமுகம் அமைக்கும் போது கிராமங்களோ மீன்பிடி கிராமங்களோ இல்லாத இடங்கள துறைமுகங்களை அமைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம மீனவ கிராமங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி துறைமுகம் அமைக்கிறது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் இல்லாத துறைமுகத்துக்கு அனுமதி கொடுத்தது இதை முதல்ல சீல் பண்ணும். இதுவே தனியார் மீன்பிடி இதே தனியார் துறைமுகம் தான். காமராஜர் துறைமுகங்கிறது தனியார் தனிப்பட்ட ஒரு நபருக்கான துறைமுகம் தான், அரசு துறைமுகம் ஒன்றும் கிடையாது. இது பேசலாம் சார். கடைசி விஷயம் என்னன்னாக்க எங்களுக்கு நிறைய பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் என்வாயர்மெண்ட்ல வந்திருந்தாங்க, நிறைய பேர் டெஸ்ட் எடுக்க நிறைய இடத்துல. ஸோ சில ஃபிஷிங் வில்லேஜில் வந்து எடுக்க விடலை. ஏன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க, இந்த மாதிரி மீன் சரியா இல்லைன்னு ரிப்போர்ட் எதனா அறிக்கை வந்துச்சுனாக்க அவங்களோட இது பாதிக்கும்னு. ஸோ இவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வந்து சொன்னீங்கன்னாக்க கரெக்டான டேமேஜ் என்ன நடந்திருக்குன்னு நம்மளால இது பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம். இந்த பிரச்சனையில உடனடியான கவனத்தை இரண்டு அரசுகளும் செலுத்த வேண்டும். ரொம்ப குறிப்பா சுற்றுச்சூழல் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான உடனடி கவனத்தை செலுத்துவதோடு இழப்பீடை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு